ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 119:71 நான் வாசிக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். தாவீது சொல்லுகிறார், நான் பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் நல்லது என்று சொல்லி. இன்னைக்கு யாராவது இப்படி சொல்ல முடியுமா? நாம் சொல்லுவோமா? நான் பாடுபட்டேன் தெரியுமா அப்படின்னு தான் நாம் புலம்புவோம். பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு, பாடுகளின் பாதையில் கடந்து செல்வதற்கு யாருமே ஆயத்தமாக இல்லை. பாடுகள் தான் நம்மை பயிற்றுவிக்கிறது, பாடுகள் தான் நம்மளை பறக்க வைக்கிறது, பாடுகள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் மறந்து விட்டோம். பார்க்கும் பொழுது இதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உபத்திரவம் இல்லாமல் நாம் வாழ்ந்தோமானால், உபத்திரங்கள் வரும் பொழுது அல்லது திடீரென்று ஏதாவது ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது தாங்கிக் கொள்ள முடியாது. இன்னைக்குள்ள சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகள் கஷ்டமே படக்கூடாது என்று தனக்குள்ளே கஷ்டத்தை வைத்து தான் படுகிற கஷ்டத்தை மறைத்து அவர் நல்லா இருக்கணும்னு சொல்கிறார். கடைசியில என்ன அந்த பிள்ளைகள் கஷ்டம் என்றால் தெரியாமல் வளர்ந்து கஷ்டங்கள் வரும்பொழுது காணாமல் போய்விடுகிறார்கள். கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளாமல் கற்றுக்கொள்ள கூடாதவைகளை கற்றுக்கொள்ளுகிறார்கள். தாவீது உபத்திரவத்தின் பாதை தான், மன்னாந்தரம், போராட்டம், யுத்தங்கள், உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஒவ்வொன்றிலும் இன்னும் ஆண்டவரை கிட்டிச் சேரக்கூடிய காரியங்களை கற்றுக்கொண்டார், கிட்டி சேர்ந்தார். அதனால்தான் இந்த சங்கீதங்கள் போல ஆறுதலை கொடுக்கிறதாய் நமக்கு இன்றும் இருக்கிறது. உபத்திரவப்பட்டது நல்லதே. ஒரு பெரிய வைர சுரங்கத்துல இந்த வேலை செய்கிறவர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய வைரத்தை கண்டுபிடித்தார்கள். உடனே தோன்றினது, நம்முடைய ராஜாவினுடைய சிரசில் இருக்கிற கிரீடத்தில் வைத்தால் அழகாக இருக்கும் என்று சொல்லி அதை எடுத்து போய் ராஜாவிடம் கொடுக்கிறார். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். அவன் உலக அளவிலே நன்றாக இந்த வைரத்தை செதுக்குகிற சிற்பியை கண்டுபிடித்து அவன் கையில கொடுக்கிறான். என்னுடைய கிரீடத்தில் இது பதிக்கப்பட வேண்டும், அது அழகாக இருக்க வேண்டும், மிளிர வேண்டும் என்று சொல்லும்போது சரி என்று சொல்லி போய் பல நாட்கள் அதை யோசிக்கிறான். எந்த மாதிரி இதை மாற்றினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அதற்கான திட்டமிடுகிறான். ஒவ்வொரு பகுதியும் எப்படி செதுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பண்ணிவிட்டு பின்பு சுத்தியில் எடுத்து வேகமாய் அடித்து அந்த பகுதியில் எல்லாத்தையும் உடைத்து செதுக்கிறதை பார்த்து அந்த தொழிலாளிகள் பயப்படுகிறார். ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு விலை உயர்ந்த வைரம் அப்படி சுத்தியில் எடுத்து அடித்து உடைக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் வருத்தப்பட்டார்கள், புலம்பினார்கள். ஐயோ, இந்த வைரத்தை இப்படி போகுது என்று சொல்லிட்டு. ஆனால் நாட்கள் சென்றது. அவன் செய்து முடித்து அதை ராஜாவிடம் கொண்டு போய் அந்த கிரீடத்தில் வைக்கப்பட்ட பிறகு எல்லோரும் பிரமிக்கத்தக்க விதத்திலே பிரகாசம் அவ்வளவு அழகா இருந்ததாம். அப்பொழுதுதான் இந்த சுரங்கத்திலே வேலை செய்த அந்த ஊழியர்கள் அறிந்து கொண்டார்களாம், இந்த வைரம் பட்டை தீட்டப்படும் போது இந்த மாதிரி செதுக்கப்படும் பொழுதுதான் இன்னும் அதிகமாக மிளிருகிறது, ஒளி வீசுகிறது என்று சொல்லி புரிந்து கொண்டு சந்தோஷப்பட்டார்களாம். அநேக நேரம் நம்மளை ஆண்டவர் எதற்காக பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்? நாம் உருவாக்கப்படுவதற்காக, அவர் விரும்புகிறபடி மாறுவதற்காக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. அதற்காக தான் அதை அனுமதிக்கிறார். ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னும் சித்தத்தின்படி செய்யுங்க, என்னென்ன செய்யணுமோ நீங்க, நான் களிமண், நீர் குயவன், நீங்க உருவாக்குங்க, கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அற்புதமாய் உருவாக்கி ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த வருஷத்தை திரும்பி பார்த்தோன்னா உபத்திரங்கள் உண்டு, ஆனால் இந்த நாளில நாங்கள் அதை நன்றி செலுத்துகிறோம். அநேக உபத்திரங்கள் எங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அநேக உபத்திரத்தின் பாதைகளை நாங்கள் கடந்து போகும் பொழுது உறவுகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள முடிகிறதப்பா. அநேக நேரத்தில் இன்னும் கிட்டி சேர்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. இன்னும் அநேக நேரத்தில் அது அப்பா உண்மை சார்ந்து கொள்வதற்கு வைத்திருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஒருவனுடைய உபத்திரத்தின் பாதையில சோர்ந்து போய் இருக்கிற இந்த செய்தியை கேட்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க, நன்மைக்கு தான் சொல்லுங்கப்பா. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லா இருள் மறையும், பிரகாசம் வரும், இன்னும் பயன்படுத்துகிற நாட்கள் பக்கத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து முன்னேறி செல்ல வழி செய்வீராக. எல்லாருக்கும் வேண்டிய பலனை கொடுங்க. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் உபத்திரப்பட்டது நல்லது, உபத்திரப்படுகிறதும் நல்லது. சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்கள். பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும், பிரயோஜனமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.